வெல்கம் டு ரீக்ரியேட்டிங் ரெசிபி. இன்றைக்கி நம்ம குக்கிங், பேக்கிங் இது ரெண்டுமே பண்ணாமல் எப்படி ஒரு சூப்பரான கேக் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஓரியோ பிஸ்கெட் வந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். க்ரீமோடையே சேர்த்து எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்சியில் இதை வந்து ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கப் கேக் ட்ரேயில் வந்து கப் கேக்கை ஒரு ஷேப் வர்றதுக்கான பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை வந்து இதில் எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஓரியோ பிஸ்கெட்டும் பட்டரும் சேர்த்து அதை வந்து இதில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரையும் பேஸாக வந்து வச்சுக்கணும். இதுதான் இந்த கப் கேக்கோட ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது அடியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பூனை வச்சு முதல்ல நல்லா இதை செட் பண்ணிக்கணும். பட் ஸ்பூன் வந்து அந்தளவுக்கு செட் பண்ண முடியாது. ஸோ ஒரு கிளாஸ் எடுத்து அதோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அது மூலியமாக அதை வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுக்கணும். அப்போ தான் நல்லா பேஸு நல்லா ஸ்ட்ராங்காக வரும். இது வந்து இந்த கேக்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு ஜாரில் கிட்கேட் வந்து 4 பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக கிட்கேட்டோட ஃப்ளேவரில் செய்ய போகிறது தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 4 பீஸ் வந்து கிட்கேட் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே போடுறதா இருந்தாலும் உங்களோட ஆப்ஷன் தான். இது கூட 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். இந்த 1/2 கப் அளவு பால் வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைச்சி இதுக்கப்புறமா ஒரு தனி பவுல் எடுத்து சாஃப்ட் சீஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, இந்த சீஸ் வந்து 200லேருந்து 250 கிராம் வரையும் இது வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து 200 கிராம் பாக்ஸு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சாஃப்ட் சீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த சீஸ் வந்து இந்த கேக்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சாஃப்ட் சீஸ் வந்து ரொம்ப இது ப்ரெஸ் பண்ணி நம்ம பார்க்குறப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மித்த சீஸை விட. இந்த சீஸை ப்ரெட்டு மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணியும் சாப்பிடலாம். இப்போ இந்த சீஸை வந்து 200லேருந்து 250 கிராம் வரையும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பீட்டரை வச்சு இதை நல்லா பீட் பண்ணணும். நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை பீட் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணலாம். 1/4 கப் அளவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கிட்கேட் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பியுமே நம்ம பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக வந்து பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து சாஃப்ட் சீஸும் கிட்கேட்டும் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் சுகரோட லெவல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஹெவி க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து திக்கு க்ரீம் சேர்த்துக்கிறேன், அதுதான் ஹெவி க்ரீம். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். இதை சேர்த்ததுக்கப்புறமா திரும்பியுமே நம்ம வந்து பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணணும். இதை வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ரீம் ஸ்டேஜ் வந்து வரணும். நமக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாக கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த க்ரீம் மாதிரி வரப்போ பீட் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா இப்போ செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த க்ரீமை, இதை வந்து 2வது பேஸாக வந்து நம்ம இதை ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஸ்பூனில் எடுத்து நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஒரே ஸ்பூனில் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூனில் அந்த க்ரீம் எடுத்து இன்னொரு ஸ்பூனை வச்சு கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இதை வந்து பொறுமையாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வந்து 2 மணி நேரம் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். ஃப்ரீசரில் வைக்கணும். இதுக்கப்புறமா ஒரு பவுலில் 250 ml வந்து ஹெவி க்ரீம் எடுத்துக்கணும். அந்த க்ரீமை மட்டும் இப்போ பீட்டரை வச்சு நல்லா ஒரு 3 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணணும். இது வந்து 3வது ஸ்டெப்பு. இந்த க்ரீமை வந்து நல்லா 5 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணணும். இதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பால் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கணும். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, சாக்லேட்டு சிரப் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இதையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து திரும்பி இதை வந்து பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணணும். இதுவுமே ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்ட்க்கு வர அளவு நல்லா பீட் பண்ணணும். இது வந்து 3வது ஸ்டெப்பு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓரியோ பிஸ்கெட் வச்சோம், 2வது வந்து கிட்கேட் ஒரு பேஸ் பவுடர் மாதிரி வச்சோம், 3வது வந்து இது ஒரு க்ரீமாக செஞ்சு மேலேயாக வைக்கணும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த க்ரீம் செய்யல பால் பவுடர்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அப்படி பால் பவுடர் இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பீட் பண்ணிட்டோம். பாருங்கள், நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது. இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இந்த க்ரீமை வந்து பைப்பிங் பேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமுமே சுகர் லெவல் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப சுகர் ஆட் பண்ணிடாதீங்க. இதை வந்து பைப்பிங் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா 2 மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம் கேக்கு. அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேக்குக்கு மேலே நம்ம இப்போ பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா க்ரீம், பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்பில் வந்து மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஷேப் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும்.
இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா மேலே வந்து டாப்பிங்ஸ் வந்து என்ன வேணால் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். சாக்கோ சிப்ஸு இல்லைன்னா நம்ம கிட்கேட் ஆல்ரெடி வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த கிட்கேட்டோட பேஸு, சாக்லேட் சிரப், நமக்கு என்ன விருப்பம் இருக்கோ அது மாதிரி டாப்பிங்ஸ் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு சூப்பரான நோ பேக் நோ குக்கிங் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியும் சிம்பிளும் கூட. இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.